இது வந்து ஜாலி கட்டிங். இது வந்து உள்ள கலக்கமா வரும். ஃபைனல் உங்களுக்கு பண்ண அப்புறம் எந்த இடத்துல வருங்கிறது நல்லா தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோனி அண்ட் மேக்ஸ். இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் வந்து கோயில் பெஞ்ச் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஒரு நியர்லி ஒரு 8 பெஞ்ச் கிட்ட கொடுத்துருக்காங்க. நாங்களா திங்க் பண்ணி எங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியில உருவாக போறது அந்த மாடல். வுட்லையும் சரி ஒர்க்லையும் சரி எந்த ஒரு குறையும் வைக்க போறது கிடையாது. அதான் நம்ம பிராண்டோட மோட்டிவே. எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். எல்லா கஸ்டமருக்கு பண்ற மாதிரி தனித்துவமா எல்லாம் பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்மெண்ட் இப்படிதான் ரீப்பர் கொடுக்க போறோம். இந்த மாதிரி தான் லெக், இந்த மாதிரி தான் அடியில கொடுக்க போறோம். சின்ன சின்ன பூ டிசைன் இதெல்லாம் ஆட் பண்ண போறோம். இது வந்து அடியில வர்ற பார். ஸோ பெஞ்ச் வந்து மொத்தம் 8 அடி நீளம், 7.5 அடியிலேருந்து 8 அடி வரும். ஸோ இது வந்து அடியில் இருக்கிற சப்போர்ட். இதில் வந்து ஃப்ரண்ட்ல டிசைன் இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்களா, ஒரு டிசைனுக்கு 2 டிசைன் உறைஞ்சு பார்த்தா எது நல்லா இருக்கோ அதான் கொடுப்போம். ஸோ கார்பெண்டரை பொறுத்தவரை வாங்க, சும்மா வந்து நில்லுங்க, எதுக்கு சிரிச்சுட்டே இருக்கீங்க? கார்பெண்டரை பொறுத்தவரை நல்ல திறமையான ஆளு, நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல திறமையான ஆள், நல்லா பண்ணுவாப்புல பொருள். ஸோ பாருங்க, டெய்லி டே டு டே அப்டேட் எந்த மாதிரி போகுதுங்கிறத பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து டே 2 ஓரளவு அசம்பிள் பண்ணியாச்சு. சும்மா நம்ம பொய்யாணி போட்டு தான் வச்சிருவோம். உட்காந்து பார்க்கறதுக்கு சைஸு எல்லாமே நம்ம செக் பண்ணணும். முதல்ல கொடுத்ததை விட இப்போ டேப்பர் கொடுத்தது கரெக்டாக இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சிஎன்சி என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பெஞ்சுக்கு பார்க்கலாம். ஸோ வாங்க. இப்போ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிசைன் எல்லாமே உள்ள வர்ற போர்ஷன். அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கல்ல, நடுவில் ஹார்ட் மட்டும் இருந்தது, பட் ஆனால் இந்த சைடு டிசைன் இல்லை. ஸோ சைடு ஆட் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, 1.5 இன்ச்சு பலகை பார்த்தீங்களா, டெப்த்துமே நல்லா ஆழமாக போட்டிருக்கோம். இது ஒரு பக்கம் சிஎன்சி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. இன்னொன்று பார், அதில் வர்ற பாரில் வாங்க காட்டுறேன். இது வந்து கீழே வர்றது. ஏகப்பட்ட கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் கரெக்டாக முடிவு எடுத்துருக்குறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு அப்படின்னு. டிசைனோட டீட்டெயில் தெளிவாக தெரியும். அண்ணனை பொறுத்தளவு காரிங் சூப்பராக பண்ணுவாப்புல, சரியான எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. ஸோ இந்த ஒர்க் தான் இன்னைக்கு பிளான் பண்ணி இதோட ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த நாள் என்ன பண்றோங்கிறத அப்டேட்ல சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்து டே 3 அப்டேட் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த ப்ரொஃபைல் எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது ரைட் சைடில் உள்ளதுன்னா இது லெஃப்ட் சைடில் உள்ளது, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதே மாதிரி இது வந்து சென்டர்ல வர்ற போர்ஷன். இந்த பேக்ல சாயிற இடத்துல ரீப்பர் வந்துச்சு பாத்தீங்களா, அதோட டிசைனை பாத்தீங்களா, இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லுமே அதான். இது வந்து ஜாலி கட்டிங். இது வந்து உள்ள கலக்கமா வரும். ஃபைனல் உங்களுக்கு பண்ண அப்புறம் எந்த இடத்துல வருங்கிறது நல்லா தெரியும். ஸோ பாருங்க, இந்த அப்டேட்லாம், இந்த ஒர்க்லாம் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. டே 4 அப்டேட்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு தான் டே 4. அவர் ஒரு 12 நாள் இதில் ஒர்க் பண்ணிட்டாப்ல கார்பெண்டர். பாருங்க, 8 பெஞ்சையுமே அசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்களா, நான் இந்த ரெஸ்ட்டை பாருங்க, சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி தான் பீஸ் வரப்போகுது அப்படின்னு. பார்த்தீங்களா, ஜாலி கட்டிங் எந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஒரு இதில் 4 பீஸ் ஜாலி கட்டிங் போட்டிருக்கிறோம். அண்ட் பேக்கில் சாயறதுல இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம் மித்த பீஸ் எல்லாத்துலேயும். ஸோ அன்னைக்கே வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, இது அசம்பிள் பண்ண அப்புறம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். 1 2 3 3 டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஒரு பெஞ்சில் 2, அதாவது ஒரு ஸ்பேஸில் 2 பேர் உட்கார்ற மாதிரி பண்ணியிருக்கிறோம். பாருங்க, அருமையாக இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம பலகையை ஒட்டி போடுறோம் அப்படின்னா அந்த வேலை ஒரு 2 நாளில் முடியுது அப்படின்னா இது 4 நாள், அப்படியே டபுள் த டைம் அந்த வேலை எடுக்கும். ஆனால் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும். நம்ம இதில் நீல் பண்ணி இதில் கை வச்சோம் அப்படின்னா ப்ராப்பராக ரெஸ்ட் ஆகும். ஸோ அது எல்லாமே கேல்குலேஷன் தான். எக்ஸ்பீரியன்ஸ் கார்பெண்டர் இருக்கிறனால அந்த கேல்குலேஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் பைபிள் வைக்கிறதுக்கு அண்ட் அதே மாதிரி சில நேரம் மொபைலில் ரீட் பண்ணுவாங்க, அது வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இது வைக்கிற பர்பஸில் பண்ணியிருக்கிறோம். இதுலையுமே லைட்டாக டில்ட் பண்ணியிருக்கும். நம்ம நேராக கொடுத்தா விழுந்துடக்கூடாது பொருள் அப்படின்னு சொல்லி இந்த பலகையுமே லைட்டாக டில்ட் ஆங்கிளில் கொடுத்துருக்கோம். ஸோ கீழே விழாது. டீ குட் எல்லாமே போட்ட இடத்துல போட்ட மாதிரி கிடக்கும். நம்ம 4 இடம் மாற்றக்கூடாது. பொருளை இழுத்து மாற்றி அதை பொருளாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட உழைப்பு அருமையாக இருக்கும். ஸோ டே 5 அப்டேட்டு. பெஞ்சோட வேலை 8 பெஞ்சோட வேலையுமே முடிச்சாச்சு. அண்ட் ஃப்ரண்ட்ல பெஞ்சில் போடுவாங்க தெரியுமா ஒரு டிசைனு, அது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பெஞ்சுமே பெஸ்ட்டு தான். அதை விட என்ன பெஸ்ட் இருக்கோ அதில் நம்ம இதை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். பாருங்க, இது ஓவராலாக இப்படி தான் வரப்போகுது. பார்த்தீங்களா, கால் 3க்கு 3 போட்டிருக்கோம். அதில் இருந்தால் இந்த மாதிரி டிசைன் வரும். இந்த டிசைன்லாம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிசைன் வரும். அதுமாதிரி நிறைய ஒர்க் இந்த சைடில் வரும். பார்த்தீங்களா, அப்படி இப்படின்னு யூனிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள், கம்ப்ளீட் ஆனப்பறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கோயில் பெஞ்சோட வேலை மோரோவர் முடிஞ்சது. நான் சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பாருங்க எவ்வளவு அருமையா பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது பார்த்தா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லைன், ஆனா இதுக்கு பின்னாடி நாங்க ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சைட் டிசைன் லைட்டா பாத்தீங்களா, இதுல பாருங்க நம்ம சிலுவை கொடுத்துருக்கிறோம். ஆப்டா இருக்கும், ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி அதை நம்ம பிளேஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்தீங்களா, இந்த பூ டிசைனா இருக்கட்டும், இது கீழே வந்த டிசைனா இருக்கட்டும், அண்ட் கார்விங் டிசைனா இருக்கட்டும்,
எல்லாமே அருமையா இருக்கும் அதோட ஒர்க் பாத்தீங்களா. இப்ப நான் அதுல வந்து கை வச்சிட்டேன், இதுல நீல் பண்றேன் பாத்தீங்களா, எவ்வளவு அருமையா ரெஸ்ட் ஆகுதுன்னா எதுவுமே ஸ்ட்ரெயின் பண்ணல. இப்படி இருந்து இப்படி ப்ரே பண்றதுக்கு கரெக்டா இருக்கும், அதுக்கேத்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அளவெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கார்பெண்டர் வேலை செய்யணும். இதெல்லாம் முதல்ல வைக்கிற ஸ்ட்ரக்சர், நம்ம பண்ணிட்டு மாற்ற முடியாது. இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரீமியமான ஃபேப்ரிக் பாத்தீங்களா. 2 இன்ச்சு பஞ்சோ 3 இன்ச்சு பஞ்சோ டென்சிட்டி கம்மியானதெல்லாம் யூஸ் பண்ணல, இருக்கிறதுல குவாலிட்டியானது மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்க அடியில பாத்தீங்களா, இந்த டிசைன் வெளியில தெரிய போறது கிடையாது, ஆனா நம்ம அதுல ஜாலி கட்டிங் பண்ணி அதுலயும் டிசைன் கொடுத்துருக்கிறோம். ஃபைனலா இப்ப பாலிஷ் ஃபினிஷிங்கை பார்க்கறதுல எல்லாம் ஈவனா இருக்கும், எந்த இடத்த தொட்டு பார்த்தாலும் சாஃப்டா இருக்கும். அந்த அளவுக்கு பாலிஷ் ஃபினிஷிங்லையுமே சூப்பரா பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு இதை நம்ம பண்றதுக்கு 10 நாள் எடுத்தது உண்மைதான், இல்லைன்னு கிடையாது. ஆனா இந்த பொருள் தலைமுறைக்கு உழைக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளோத்துக்கு மெனக்கெட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கார்பெண்டர் வேலை பார்த்துருக்காங்க, பாலிஷ் டீமும் அவ்வளோத்துக்கு அவ்வளோ தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ஒரு குவாலிட்டியான ப்ரீமியமான லுக்குள்ள அவுட்கம் கொடுக்க முடிஞ்சிருக்கு.